ஹாய் வணக்கம். நான் உங்கள் சுகுணா பைக்கிராஜ். இது எங்கள் திருவிழாவோட வீடியோ தான். இது எங்கள் தெருவில் இருந்து ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து வளையல் கடை, கம்மல் இந்த மாதிரி எல்லாமே வந்தது. பானிபூரி கடை, பழங்கள் வெட்டி கொடுப்பாங்களே, தண்ணி பழம், அந்த மாதிரி எல்லாமே வந்திருந்தது. திருவிழான்னு திருவிழாவும் நல்லா வந்து எல்லா மக்களும் நல்ல விதமாக வந்து மாதாவை கும்பிட்டுட்டு திருவிழாவுக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக திருவிழா கொண்டாடிட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கு இப்போ தான் வாய்ஸ் கொடுக்க நேரம் இருந்தது. பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம். இந்த பொம்மை கடைலாம் நிறையா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நமக்கு குழந்தை இல்லையே, நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இருந்தது. அவ்வளோ ஜேன்னு திருவிழா நல்லா இருந்தது. இதெல்லாம் விளையாட்டு பொம்மைகள், கடைகள், ஹேண்ட்பேக்கு, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பாத்திரக்கடை, நிறையாவே கடைகள் இருந்தது. அதுக்கப்புறம் செருப்பு, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் பானிபூரி கடை இருந்தது, பிரியாணி கடை இருந்தது, ராட்டினங்கள், அப்புறம் நூடுல்ஸு எல்லாமே, பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி, அப்படி விதவிதமாக இருந்தது. ஆனால் நான் எதுவுமே வாங்கி சாப்பிட்ல. கையில் காசும் இல்லை, வாங்கியும் இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து ரிங் போடுவாங்கள்ல, ஒரு வளையம் போடுறது, அந்த இது ஒரு வித ராட்டினம், கப்பு ராட்டினம். இந்த ராட்டினம் பேர் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பெரிய ராட்டினம், இதெல்லாம் நம்மலாம் அந்த பார்க்குறதே விட்டுறது. எனக்கெலாம் ராட்டினம்னாலே பயம். ராட்டினம் ஒரே ஒரு தடவை தான் ஏறியிருக்கேன் என் வாழ்நாளில். நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ராட்டினம் ஏறியிருக்கேன். அப்போது இறங்கும்போது குடலாக வாந்தி எடுத்தேன். அதிலருந்து ராட்டினம்னா பயங்கிறது. ஆனால் ராட்டினம் பிடிக்கிறது தாண்டி பயம்னு ஒன்று இருக்கணும்ல நமக்கு உடம்புல. அப்படி ஒரு வித பயம் எனக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்து பயம் கலந்த ஒரு விதமான ஒரு அனுபவம் அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல. பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம், எவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது எங்களுக்கு. எல்லா மக்களும் நிறைய பேர் நிறைய வேண்டுதலோடு வந்திருப்பாங்க. பார்ப்போம். நானும் கடந்த 4 வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அடுத்த வருஷமாவது எனக்கு கையில் ஒரு குழந்தை இருந்து அந்த ஆசீர்வாதத்தை அந்த மாதா தரணுன்ட்டு நானும் எங்கள் பரலோக மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. எங்கள் திருவிழா வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு பிடிச்சதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்கேன். 2016 எனக்கு கல்யாணம், இங்கே கல்யாணம் ஆகி வந்தேன். ஆனால் 2013 நாங்கள் 13, 12 வருஷம் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் வெளியே இருந்து வரும்போது திருவிழா அவ்வளோ ஜாலியாக இருந்தது, அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் 3 வருஷம் நாங்கள் வரலை. 14, 15, 16 திருவிழாவுக்கு வரலை. அப்புறம் 16 டிசம்பரில் எனக்கு கல்யாணம். 17, 18 கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போவும் நல்லா இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.